guys, நம்ம வந்து இன்னைக்கு பிளெண்டர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ரீ ஆட் ஆன், அதாவது Bool டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் ஆன் இருக்கு. ஆக்சுவலி அந்த ஆட் ஆன் என்னன்னா மாடிஃபையர்ஸ்ல பூலியன் இருக்குல்ல, இதுவும் அந்த Bool டூல் ஆட் ஆனும் ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? இப்படி போய் நம்மளுக்கு பூலியன் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதுனா கொஞ்சம் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? அதுக்கு தான் அந்த Bool டூல். அது மாடலிங் பண்ணும்போது நிறைய இடத்துல அது யூஸ் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இந்த பிளெண்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இந்த பிளெண்டர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். லைக் வீடியோ எடிட்டிங் அண்ட் அனிமேட்டட் ஃபிலிம்ஸு, அப்புறம் விஎஃப்எக்ஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் கேமிங் கேரக்டர்ஸ். ஓகேவா? கேமிங் கேரக்டர்ஸ் ரெடி பண்ணி யூனிட்டி இன்ஜினில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்காக தான் பிளெண்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த பிளெண்டர்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரீ சாஃப்ட்வேர். ஓகேவா? காட்டுறேன் பாருங்கள். ஸோ டவுன்லோட் லிங்க் இது தான். ஓகேவா? அந்த லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. whether you are an animator, modeler, VFX, game developer, 3D printing, you named it. Okay, Blender got you covered. ஓகேவா? இதெல்லாமே வந்துட்டு பிளெண்டரில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, அதுக்கு தான் இந்த பிளெண்டர். ஓகே, ஓகே, இப்போ நம்ம பார்க்க வந்ததை பார்த்துடலாமா? ஓகே, நம்ம வந்து பார்க்க வந்தது வந்துட்டு Bool டூல் தான். ஓகே, இப்போ நான் Bool டூல் Shift A கொடுத்து ஜஸ்ட்டு நான் ஒரு யூவிஸ்பியோ ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட்டு நான் இப்படி வச்சு மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த மாடிஃபைஸில் போய்ட்டு பூலியன். ஓகேவா? நான் ஜஸ்ட்டு இந்த க்யூபை செலக்ட் பண்ணிவிட்டு, ஓகே, எனக்கு டிஃப்ரென்ஸ் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஸ்பியரை செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ டிஃப்ரென்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த ஸ்பியரை மூவ் பண்ணுறேன். இப்போ நான் இது கொஞ்சம் நிறையா வேலை பண்ணேன். ஓகேவா? இதெல்லாம் பண்ணால் தான் இதெல்லாம் ஆகுது. இப்போ எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஓகேவா? நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, கண்ட்ரோல் Z. ஓகே, எனக்கு இது வேண்டாம். இப்போ நான் ஜஸ்ட் இதை மூவ் பண்ணுறேன். ஓகே, கட்டாயி தான் இருக்குது. நான் கண்ட்ரோல் Z. ஓகே, ஓகேவா? நான் இந்த மாதிரி பண்ணுறது இது மோர் காம்ப்ளெக்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுற போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் பார்க்குறேன். ஓகே, கட் ஆகலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் N கொடுத்தீங்கன்னா, ஓகே, அதுக்கு முன்னாடி நான் இதை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் எடிட்டில் ப்ரிஃபரன்ஸ். ஓகேவா? ப்ரிஃபரன்ஸில் இங்கே ஆடான்ஸில் சர்ச்சில் போய்ட்டு ஜஸ்ட் Bool அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி Bool டூல் இருக்கும். ஓகேவா? இது ஜஸ்ட் எனேபிள் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. தென் ஆப்ஜெக்ட் மோடில் வந்துட்டு N கொடுத்து எடிட். ஓகேவா? எடிட்டில் இந்த Bool டூல் நீங்கள் இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு எனக்கு இதில் டிஃப்ரென்ஸு யூனியன் இந்த மாதிரி தான் வேணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேக் ஷுர் இப்போ எந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நடக்கணும், க்யூபில் நடக்கணுமா, ஸ்பியரில் நடக்கணுமா? க்யூபில் நடக்கணும் அப்படின்னா மேக் ஷுர் இது தான் நீங்கள் கடைசி செலக்ட் பண்ணணும். ஸோ இட் ஷுட் பி இன் எல்லோ கலர். உங்களுக்கு எதை வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த எதை வச்சு டிஃப்ரென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஆரஞ்சு கலரில் செலக்ட் ஆகிருக்கணும். ஓகே, அந்த ஸ்பியர் வந்துட்டு ஆரஞ்சு கலரில் இருக்குது, இந்த க்யூப் எல்லோ கலரில் இருக்குது. ஸோ இப்போ நான் டிஃப்ரென்ஸ் கொடுத்தேன்னா இது எப்படி இருக்குது? ஆக்சுவலி இந்த மாடிஃபையரில் போய்ட்டு நம்ம இந்த பூலியன் டேப்பில் பண்ணது எப்படி இருக்குது? ஸோ இதுதான் ஈஸியஸ்ட் வே. அதுக்காக தான் நான் இது சொன்னேன். ஓகேவா? ஓகே, நான் ஜஸ்ட்டு கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு, ஓகே, இப்போ ஜஸ்ட்டு நம்ம அடுத்த யூனியன் பார்க்கலாம். இது டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தான். இப்போ அடுத்து நான் யூனியன் கொடுத்தேன்னா, ஓகே, இப்போ இது வந்து ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பியர் ஒன்று, க்யூப் ஒன்று இருந்துச்சு. இப்போ இது வந்து சிங்கிள் ஆப்ஜெக்டாக இருக்குது. ஓகேவா? ஆக்சுவலி இப்படியும் பண்ணலாம் இதை. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு Shift A கொடுத்து ஒரு க்யூப் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்கு. அண்ட் தென் Shift A கொடுத்து ஜஸ்ட் இன்னொரு யூவி ஸ்பியர் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு யூவி ஸ்பியர் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போது 2 மெத்தட் இருக்குது. இதை நான் வந்துட்டு இந்த Bool டூல் வச்சு யூனியன் கொடுத்தேன். இதை வந்து நான் ஜஸ்ட் கண்ட்ரோல் J கொடுத்து ஜாயின் பண்ணுறேன் 2 விஷயம். இப்போ இதுவுமே நம்மளுக்கு சிங்கிள் ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா? ஏன்னா அது கண்ட்ரோல் Jவே கொடுத்துட்டு பண்ணிட்டு போயிடலாமே, அப்புறம் எதுக்கிட்ட அந்த யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? அப்புறம் எதுக்கிட்ட அந்த Bool டூல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு வயர் ஃப்ரேம் மோடுக்கு போய் பாருங்கள் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ நான் வந்து இதை வந்து Bool டூல் வச்சு யூனியன், அதாவது பூலியன் வச்சு நான் யூனியன் பண்ணுது. ஓகேவா? க்யூபு கட் ஆகிட்டு அந்த க்யூப் இருக்க இடத்துல ஸ்பியர் இருக்கும். பட் இது நான் வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணது. இதுவும் யூனியன் தான். இப்போ நான் 2 மெஷியுமே ஜாயின் பண்ணேன். க்யூபும் இருக்குது, ஸ்பியரும் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் இதை 3D பிரிண்டிங்க்கு கொடுக்கும்போது இது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணும், இது ப்ராப்ளம் பண்ணாது. ஓகேவா? இதுக்கு தான் நம்ம இந்த Bool டூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மாடலிங்கில் இந்த Bool டூல் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது நான் ஜஸ்ட் X கொடுத்து டெலிட் பண்ணிவிட்டு தென் G கொடுத்து சாலிட் மோடுக்கே போய்க்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நான் இதை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, தென் அடுத்தது க்யூப்பில் மறுபடியும் ஒரு யூவி ஸ்பியர் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் அது ஓகே,
தென் அடுத்தது இன்டர்செக்ட். ஓகேவா, இன்டர்செக்ட் வந்துட்டு நம்ம பூலியனில் மேத்தமெட்டிக்ஸ்லேயே படிச்சிருப்போம். இன்டர்செக்ட் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் காமனான ரீஜியன் என்னவோ அது மட்டும்தான் காட்டும். இப்போது என்னோட இந்த கியூபுக்கும் யூவி ஸ்பியருக்கும் காமனான ரீஜன் இது ஒன்று தான். இப்போ இது மட்டும்தான் ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட். ஓகேவா, இப்போ அது ரெண்டுமே இதாக இருக்கும், இன்விசிபிளாக இருக்கும், அதாவது காணா போயிருக்கும். ஓகேவா, ஓகே. தென் கண்ட்ரோல் செட். ஓகே, கொடுத்து நான் பழைய மாதிரிக்கே கொண்டு வந்துடுறேன். ஓகேவா. இப்போ அடுத்தது நம்ம ஸ்லைஸ் வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இது இந்த கியூபே நம்மளுக்கு 2 ஆப்ஜெக்டாக காட்டும். ஸ்லைஸ்ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கியூப் ஷேப் தான், ஆனால் எனக்கு அந்த ஸ்பியரில் பாதி இதில் அதாவது நான் எங்கே இன்டர்செக்ட் ஆயிருந்ததோ அந்த பாதி எனக்கு இன்னொரு தனி ஆப்ஜெக்ட். இதையும் மூவ் பண்ணிக்கலாம், இப்போ நான் இதையும் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் ஜஸ்ட் ஆட்டோ பூல். ஓகேவா, இங்கே ப்ரஷ் பூலியன் சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, இது ஆட்டோ பூலியன், இது ப்ரஷ் பூலியன். இப்போ அடுத்து நம்ம ப்ரஷ் பூலியன் எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, இப்போ ப்ரஷ் பூலியன். ஓகேவா, ப்ரஷ் பூலியன் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் ஜஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போது எனக்கு இந்த ஆக்சுவலி இதுவும் சேம் தான், பட் இப்போ நான் எடிட் மோடுக்கு போகிறேன். இந்த கியூபுக்கு மேலே ஒரு ஸ்பியர் இருக்கும். ஓகேவா, ஆக்சுவலி அதில் எனக்கு பண்ணும்போது ஆட்டோ பூலியனில் பண்ணும்போது இந்த ஸ்பியர் ஜஸ்ட்டு எப்படி சொல்கிறது இன்விசிபிள் ஆயிரும், நம்மளுக்கு கட்டான ரீஜன் மட்டும் காட்டும். பட் இப்போது அந்த ஸ்பியரோட அப்படியே தான் இருக்குது, ஜஸ்ட் நான் அப்ளை கொடுக்குற வரைக்கும். ஓகேவா, ஓகே. இப்போ நான் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நான் இதை செலக்ட் பண்ணி எனக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நான் மூவ் பண்ணிக்கலாம். அதை நான் ஸ்கேல் கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இங்கே வைக்கிறேன். ஓகே, தென் இதை ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது சர்க்கிளாக இருக்கனாலும் உங்கள் ரொட்டேட் ஆகிறது தெரியாது, டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியாது பெருசாக. ஓகேவா, எல்லாமே நான் இதில் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் இந்த ப்ரஷ் டூல். இதில் நான் யூனியனும் கொடுக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு யூனியன் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ நான் இது எங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணி இங்கே வேணும்னு வைக்கிறேன். இப்போ யூனியன் தான். ஓகே, அப்ளை ப்ரஷ், அப்ளை ஆல். ஓகே, இப்படியும் பண்ணலாம். ஓகேவா, தெரியுதா, இப்படியும் பண்ணலாம். இது இப்போ சிங்கிள் ஆப்ஜெக்ட், நான் யூனியன் கொடுத்ததுனால சிங்கிள் ஆப்ஜெக்ட். இப்போ நான் இதுதான் ப்ரெஷ்ஷுக்கும் ஆட்டோ பூலியனுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸே. ஓகேவா, ஓகே கைஸ், இதுதான் நான் எனக்கு சொல்ல வந்தது. ஓகேவா, ஆக்சுவலி இதில் உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து வேணும் அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லித்தரவும் ரெடி. கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து வேணும்னா நான் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் உங்களுக்கு ஒன்றா ஸ்டார்டிங்லேருந்து எப்படி பண்ணுறது, ஆக்சுவலி நான் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பித்தேன், ஸ்டார்டிங் எதனால் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன், ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லித்தரேன். ஓகேவா, ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் யார் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ்.